ஹாய் கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜிடி சான் ஆண்ட்ரஸோட ஃபஸ்ட்டு மிஷினான க்ரோ ஸ்ட்ரீட் ஹோம் முடிக்க போகிறோம். வாங்க இன்றைக்கி அந்த மிஷினை மட்டும் முடிச்சிடலாம். இப்போ நம்ம கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போது சிஜே ஹவுஸுக்கு போனோம். இருங்க, சிஜே ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ப்ளூ கலர் காரை இந்த கார் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வாடா வெளியே. இந்த சிஜே ஐக்கான் காமிக்கிற மாதிரி நேராக போகணுன்னா கரெக்டாக க்ரோ ஸ்ட்ரீட் ஹோம் வந்துடும். அங்கேருந்து நம்ம மிஷின் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம இந்த மிஷின் முடிச்சிடலாம். ஏ வள்ளி 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 விடு. சாஃப்ட் கலர்காரன். உரசக்கூடாது, தள்ளு தள்ளு. கரெக்டாக சிஜே ஐக்கான் கிட்ட வந்தாச்சு. ரயில்வே ட்ராக்கு யாரும் வராமல் இருந்தால் சரி. இதான் லைட்டில் எரியுது. கரெக்டாக சிஜே ஐக்கான் கிட்ட பக்கத்தில் இருந்துச்சு க்ரோ ஸ்ட்ரீட் ஹோம். இப்போ வந்து வண்டியிலேருந்து இப்போ இறங்கணும். அது சொன்ன மாதிரி இறங்கியாச்சு. இப்போ அந்த ரெட் கலர் மார்க்கெட்டு போய் நின்னோம்னா பிக் ஸ்மோக்கு மிஷின் வந்து ஆன் ஆயிரும். அதான் ஸ்வீட் அண்ட் கேண்டில். இப்போ என்னென்னா, இப்போது சிஜேவோட அம்மாவோட இறுதி சடங்கை முடிச்சுட்டு இப்போ வரும்போது பாலாஸ் கேங் வந்து இந்த காரை வந்து சுட்டுருவாங்க. சுட்டு அந்த கார் வெடிச்சனால இப்போ வந்து இவங்க சைக்கிளில் எடுத்துகிட்டு க்ரோ ஸ்ட்ரீட் ஹோமுக்கு திரும்ப போனோம். அதாவது சைக்கிள் எடுத்துடலாம். எந்திரிச்சுன்னு நம்பிட்டே வழி விடே. எங்கடா போகிறாங்க? அந்த ப்ளூ கலர் மார்க் வந்து ஃபாலோ பண்ணுவோமா? யார் இவனுங்களா? இவனுங்க தான் பாலாஸ் கேங். இந்த பர்பிள் கலர் காரு. ஒரு வீல் எங்கே அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். எவனும் முன்னாடி குறுக்க வராமல் இருந்தால் சரி. குறுக்க கௌசிக்கு வராமல் பாருங்க. சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. வழி விடுங்கடா. அவ்வளோதான், மேடு ஏற்றியாச்சு நம்மளைய. இந்த கட்டை எடுத்து தான் போயிருக்கிறான். நம்மளும் இந்த கட்டை எடுத்து போக வேண்டியதான். போகிறானுங்க. எல்லாம் சைஸானுங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? 2 பேத்தையும் கொல்ல போகிறோம். ஏன்னா காரில் போய் எங்கே எடுத்துட்டானுங்க. 2 பேத்தையும் கொல்ல போகிறோம். சைக்கிள்லேருந்து இறங்கியாச்சு. இப்போ 2 பேத்தையும் சுட போகிறோம். போலீஸ் கேஸ் ஆகாமல் இருந்தால் சரி. 2 பேர் அடிக்க வராங்க. ஏன்டா இவனுங்க கார் கம்பெனி வச்சுருக்கானுங்களா? சுடுற புல்லட்டெல்லாம் காரில் மட்டும் தான் படுது. இந்த கண்ணை தூக்கிட்டு போவோம். அங்கே போய் சைக்கிள் எடுத்து திரும்ப அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். டிவல்ஸ் எடுத்து நேராக போனோம்னா அப்படி ஏறி நின்று அமுத்த வேண்டிதான். எந்த கட்டு இதுன்னு பார்க்கிங் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் கட்டு எடுத்துருக்கானுங்க. இந்த ட்ரிஃப்ட் மார்க் பார்த்தாலே தெரியுது. போகிறானுங்க. அவங்கள முந்தியாச்சு. நம்மளுக்கு வழி தெரியாது. எங்கே போகணும்? பின்னாடியா? முன்னாடி தான் வராங்கன்னு நினைக்கிறேன். போகிறானுங்க. வழியும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ விளையாண்டாதானே இந்த கேமை. காசு கொடுத்து ஏற்றினேன் இதுக்குன்னு. ஓ, இந்த வழியில் தான் போகிறானுங்களா?
குழியில் விடாமல் சரி. ஐயோ விட்டேன் குழியில் போய் ஏற்ற முல்ல. அவனுங்களா போயாச்சு. வேறு நம்பரான் போட்டு ஏறியாச்சு. இன்னொரு தடவை விழுகாமல் இருந்தால் சரி. நேராக போயிட வேண்டியதான். இந்த மாதிரியாவது விழுகணும் குழிக்குள்ளே. நம்மளுக்கு குளிக்க அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே விழுந்துட்டு இருந்தா. அப்படியே ஒரு குதி. அங்கே வரு இதான் சிஜே. அந்த குண்டை எங்கே ஓனதில்ல. முன்னாடி தான் போயிட்டுருக்கான். சைக்கிள் ஓட்டி அவனுக்கு உடம்பு குறைஞ்சிருன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு ரூட்டு தெரியும். இனி போயிடலாம். சைக்கிளிங் ஸ்கில் வந்து அப்கிரேட் ஆகிருக்குது. நிறைய ஸ்கில் இருக்கும் போல இருக்குது. அவ்வளோதான், அந்த ஐக்கானுக்கு வந்தாச்சு. இவங்களும் ஒரு பெரிய ஒரு கேங்காமா இந்த பாலாஸ் கேங்கிறவங்க. சிஜே வந்து அவங்ககிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான். இப்படி அவங்கள என்ன பண்ணுறது. கையில் கண்ணில் வச்சுருக்கான். ஓகே, மிஷின் வந்து முக்கால்வாசி மிஷின் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். யூ கேன் சேவ். அவ்வளோதான் வந்து மிஷின் பாஸ் ரெஸ்பெக்ட். சிஜேயோட ஹவுஸ்குள்ளே போனால் கண்டினியூ ஆகுமாம்மா. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு கைஸ். தேங்க்யூ. எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் ஆன் பண்ணிடுங்க.